திருச்சி அரசு மருத்துவமனையில பிறந்து 3 நாளே ஆன குழந்தை திருடப்பட்ட சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவரோட மனைவி தான் சுகன்யா. மாசமா இருந்த இவங்க பிரசவத்துக்காக கடந்த 11ஆம் தேதி திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க. அன்னைக்கே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த நிலையில தான் அதே பிரிவுல சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண் ஒருத்தவங்க இந்த சுகன்யாவோட நல்லா பேசி பழகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுகன்யாவுக்கு அடிக்கடி உதவி பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போதான் இன்னைக்கு காலையில பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுட்டு வர்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த சுகன்யா. அதுக்கு அந்த பொண்ணு, நீ ரெஸ்ட் எடு, உன் குழந்தைய என்கிட்ட கொடு, நான் போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. நீண்ட நேரமாகியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போன பொண்ணு திரும்பி வராததுனால சந்தேகம் அடைஞ்ச இந்த சுகன்யா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அவங்கள தேடி பார்த்துருக்காங்க. எங்க தேடியும் குழந்தையும் அந்த பொண்ணும் கிடைக்காததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸாரும் வந்து அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போதான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போன அந்த பொண்ணு சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை சேர்ந்த மீனாட்சிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணு கிட்ட இருந்த குழந்தைய மீட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்போ குழந்தை இல்லாத ஏக்கத்துல தான் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு.